குடிகார தாய் தந்தைக்கு பிறந்த பாவத்திற்காக சின்ன வயதிலேயே சொல்ல முடியாத துயரத்திற்கு சிறுமியை ஆளாக்கிய பாலியல் வக்கிர கொடூரன் இவன்தான். சென்னை வில்லிவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் 11 வயது சிறுமி. கூலி வேலை செய்து வரும் சிறுமியின் தாய் தந்தை இருவரும் குடிக்கு அடிமையானவர்கள் என்ற நிலையில் வேலைக்கு செல்வது குடிப்பதுதான் வழக்கமாகவே இருந்திருக்கிறது. ஆனால் போதை மோகத்தில் மூழ்கிய தம்பதிக்கு பிள்ளையாக பிறந்த 11 வயது சிறுமி அம்மா அப்பா இருந்தும் கூட அனாதை போலவே ஆதரவற்று வளர்ந்து வந்திருக்கிறார். ஓடியாடி விளையாடி கொண்டிருந்த சிறுமிக்கு திடீரென பிறப்புறுப்பில் கடும் வலி ஏற்பட்டு வலியாலும் துடித்து போகவே அவரது பாட்டி அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு நடந்த பரிசோதனையில் தான் சிறுமி பல முறை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து சிறுமியின் பாட்டி வில்லிவாக்கம் போலீசில் அளித்த புகாரின் அடிப்படையில் 2 தனிப்படை அமைத்து போலீஸ் விசாரணை நடத்திய போது பல அதிர்ச்சி தகவல்களும் வெளிவந்தன. அப்பகுதியில் தையல் கடை நடத்தி வந்த 50 வயதான குமார் என்பவன் போகும்போது வரும்போதெல்லாம் சிறுமியை நோட்டமிட்டு வந்திருக்கிறான். தாய் தந்தை அரவணைப்பு கிடைக்காமல் இருந்த சிறுமியின் ஏக்கத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட டெய்லர் குமார் தனது பாலியல் ஆசைக்கு சிறுமியை சீரழித்திருக்கிறான். தேவைப்படும் நேரமெல்லாம் சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொடூரமாக நடந்து கொண்ட டெய்லர் குமார் வெளியில் சொல்லாமல் இருக்க வேண்டும் என அடிக்கடி தின்பண்டங்கள் வாங்கி கொடுக்க ஒன்றும் அறியாத சிறுமியும் வெளியில் சொல்லாமல் இருந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் டெய்லரின் பாலியல் வக்கிரம் சிறுமியின் பெரியப்பா மகன்களுக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் இதில் ஷாக் கொடுத்ததே பாலியல் வக்கிரனின் இச்சைக்கு ஆளான சிறுமியை அரவணைத்து ஆறுதல் சொல்ல வேண்டிய அண்ணன்களே யமனாக மாறியதுதான். சிறுமியின் பெரியப்பா மகன்களான அண்ணன்கள் இருவருமே சிறுவர்கள் என்ற நிலையில் டெய்லர் விவகாரத்தை வெளியில் சொல்லிவிடுவோம் என கூறி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் மிரட்டி தங்களது இச்சைக்கும் அடிபணிய வைத்த அதிர்ச்சி தகவலும் தெரிய வந்திருக்கிறது. டெய்லர், அண்ணன் முறை கொண்ட பெரியப்பா மகன்கள் என 3 பேரும் 6 மாதமாக சிறுமியை சின்னா பின்னமாக்கிய பகீர் தகவல் அயனாவரம் அடுக்குமாடி குடியிருப்பு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை தான் நினைவுபடுத்தியது. குடிகார தாய் தந்தை அரவணைப்பில்லாத சிறுமியை 5-6 தெரு தள்ளி வசித்து வரும் பாட்டி வாரம் ஒரு முறை வந்து சந்தித்து செல்வார் என்ற நிலையில் ஒரு முறை பாட்டி வந்து சந்திக்கும் போதுதான் பிறப்புறுப்பில் வலி இருப்பதாக கூறி சிறுமி அழுதிருக்கிறார். என்ன நடந்தது என தெரியாமல் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போதுதான் வக்கிர புத்தியுடன் சிறுமியை பயன்படுத்தி கொண்ட 3 பேர் குறித்து தெரிய வந்தது. இதையடுத்து டெய்லர் குமார், அண்ணன் முறை கொண்ட சிறுவர்கள் என 3 பேரை போக்சோ வழக்கில் கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். பெற்ற மகளை கவனித்து நல்லது கெட்டது எடுத்துச் சொல்லி வளர்ப்பதை விட்டுவிட்டு குடித்து குடித்து பிழைப்பை ஓட்டி வந்த தாயாலும் தந்தையாலும் சிறுமியின் வாழ்க்கைதான் குட்டிச் சுவராகி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.